ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி சுக்கு காப்பி பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள்கள் 100 கிராம் சுக்கு வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. தட்டி வச்சுருக்கேன், தட்டி எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா மிக்சியில் போட்டால் அடிபடாது. 2 டம்ளர் வந்து கொத்தமல்லி, 2 டம்ளர் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். மிளகு வந்து 4 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு 20 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் இது தாங்க. அடுத்தது நான் இது வறுக்க போகிறேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஏலக்காய் லைட்டாக வறுத்துட்டா போதுங்க. லைட்டாக வறுத்தா போதும். தீ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப வேகமாக எரியக்கூடாது. ஏலக்காய் லைட்டாக வறுவட்டிடுச்சுங்க, நான் எடுத்துட்றேன். அடுத்து மிளகு, அதையும் லேசாக வறுக்கணும். இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஆயிடுங்க. இது தலைவலியானால இந்த காப்பி போட்டு குடிக்கலாம். நீங்கள் எங்கேயாவது விருந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா, வயிறு உப்பின மாதிரி இருந்துச்சுனாலும், பசியாகாமல் இருந்தாலும் இந்த காப்பி போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த பொடி செஞ்சு பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சுக்கு பொடி வந்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான், ஏன்னா பொடி பண்ணி வச்சுக்கிறதுனால ஒரே நிமிஷம். அது வறுத்தாச்சுங்க. அடுத்தது மல்லி 2 டம்ளர் போட்டிருக்கிறேங்க. இதையும் நல்லா வறுத்துக்கணும். தீயை சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க. கொத்தமல்லி நல்லா வறுவட்டிருச்சுங்க. இதையும் இறக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கு பின்னாடி நம்ம இதை அரைச்சிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேங்க. இது எடுத்து வச்சதெல்லாம் வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சுன்னா, இனி நான் அரைக்கிறேன். வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை பொடி வந்து ரொம்ப நெகுன்னு வரக்கூடாதுங்க, லேசாக பருப்பருப்பாக இருந்தால் போதும். இப்போ இதில் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா 2 டம்ளர் காஃபி சூப்பராக இருக்கும். நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்குது. இதையை வந்து ஒரு பாட்டில்லையோ பாக்ஸ்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு அப்பப்போ தலைவலியாக இருந்தால், காய்ச்சலாக இருந்தாலும், வயிறு மந்தமாக இருந்தாலும், வயிறு உப்பன மாதிரி இருந்தால், அந்த டைம்லலாம் உங்களுக்கு இந்த காஃபி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ஜீரண சக்தி ஆகும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. மல்லி சுக்கு சேரும்போது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப நன்றி. பாருங்கள், நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.